Hello all, good morning. 8th February current affairs பார்க்கலாம். College students across 4 Tamil Nadu districts get job offer through நான் முதல்வன் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கீவேர்டு என்னென்னா நான் முதல்வன் தான். தமிழக அரசு சமீபத்தில் நிறைய திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் 11th 12th படிக்கிறவங்களுக்கு உயர்கல்விக்கான ஒரு பயிற்சியும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட திறனை மேம்படுறதுக்காக பயிற்சியும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மார்ச் 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட எய்ம் என்ன? இளைஞர்களுக்கு அவங்களோட திறனை மேம்படுத்தணும். இதுதான் மினிமம் 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அவங்கள திறன் மேம்படுற மாதிரி பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போது நான் முதல்வனுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1.91 lakhs பிளேஸ்மெண்ட்ஸ், அதில் 57,000க்கு மேலே ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலெல்லாம் அதிகபட்சமான வேலைகள் கிடச்சிருக்கு அப்படின்னா சிடிஎஸ், டெக் மகேந்திரா, டிவிஎஸ், ஃபாக்ஸ்கான், போஷ் குளோபல், சதர்லேண்ட், இந்த கம்பெனிலெலாம் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு அடுத்தடுத்து பார்க்க போகிறது ரெண்டுமே சுற்றுலாத்துறை பற்றியது. 2027 அமெரிக்காவுக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 126% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் காலகட்டத்தில் இந்த சுற்றுலாங்கிறது ரொம்ப அடி வாங்கிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலைமை இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அப்போ சுற்றுலாத்துறை எல்லா நாடுகளிலுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அமெரிக்காலையும் கம்மியாக இருந்தது. இப்பொழுது சுற்றுலாத்துறை திருப்பியும் வேகம் எடுத்துகிட்டு வருது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது இந்திய நாட்டிலேருந்து தான் அமெரிக்காவுக்கு வர்றாங்க. இது 2027 126% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் ஈரான் செல்வதற்கு விசா தேவையில்லை அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு 4 நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே February 4, 2024 அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னும் 6 monthsக்கு ஒன்ஸ், அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் ஈரான் போகலாம் விசா இல்லாமல். அப்பொழுது 15 நாட்கள் தங்கலாம், இல்லை 15 நாளைக்கு மேலே தங்கணும். அதே சமயத்தில் 6 மாதத்தில் பல முறை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈரான் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். அப்படி இல்லை 15 நாட்கள் மட்டும்தான் தங்க போகிறோம், அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வான்வெளியை ஏர்வேஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இல்லை நீங்கள் ஒரு ஈரானோட பக்கத்து நாட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் மோடில் வந்தீங்கன்னா இது எல்லாமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொது சிவில் சட்டம் நாட்டில் எந்த மாநிலத்தில் முதலில் அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் தான். நேற்றுக்கு தான் நம்ம நியூஸை பார்த்தோம். உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் பொது சிவில் சட்டம் மசோதா தாக்கல் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இன்னொரு நியூஸை பார்த்தோம். சுதந்திரத்திற்கு முன்னாடியில் இருந்து கோவாவில் பொது சிவில் சட்டம் அமலில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் காலகட்டத்திலேயே இந்த பொது சிவில் சட்டம் அங்கே அமலில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில். இதற்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே எங்கே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா அப்படின்னு எழுதணும். கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடக்கோரி ஒரு பொதுநல வழக்கு வந்திருக்கு. இதில் உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013 முதல் 16 வரைக்கும் மத்திய அரசு சார்பில் தொல்லியல் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அகழாய்வு பணியை மேற்கொண்டார். இந்த அகழ்வாய்வோட போது 5000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பு ஸ்ரீராமன் என்பவர் கீழடியில் தொல்பொருள் ஆய்வாளராக பொறுப்பேற்கப்பட்டார். இவரோட தலைமையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடந்தது. அப்பொழுது குறிப்பிடத்தகுந்த பொருட்கள் எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த முதல் 2 கட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ அதை பற்றிட்டு அந்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பணிப்பிருந்தாங்க. 982 பக்கங்கள் இந்த அறிக்கை இருந்தது. இது மத்திய அரசின் கைவசம் உள்ளது. இந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு தான் இந்த ஆய்வு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சொல்கிறாங்க.
இதில் கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கார்பன் டேட்டிங் பண்ணதில் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது கீழடியில் 4 முதல் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. அதை பற்றி அறிக்கைகளும் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு முதல் 2 கட்டம் இருக்கு இல்லையா, அதோட அறிக்கைகள் வந்து வெளியிடலை, அதனால் அதை வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் ஆயுஷ் இஸ் பீயிங் இன்டகிரேட்டட் வித் நியூ எய்ம்ஸ் சென்டர். எய்ம்ஸை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும். எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆயுஷ் கான்செப்டும் எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் இந்த ஆயுஷ் கான்செப்டை வந்துட்டு எல்லா அலோபதி மெடிசன் கூடயுமே வந்துட்டு சில இடங்களில் ஒன்றிணைத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஒருங்கிணைந்த மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி சில பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம், தென் மாவட்ட மருத்துவமனைகளில் கூட சில இடத்துல ஒருங்கிணைந்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் புதுசாக கட்டப்பட்டுள்ள இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையிலையும் வந்து இந்த ஆயுஷ் திட்டம் ஒன்றிணைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. லோக்சபா பாசஸ் பில் டு டேக்கிள் சீட்டிங் இன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ். அதில் யாரெல்லாம் சீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம், இவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், இதற்கான ஒரு புதிய சட்டம் தயாராகிட்டுருக்கு அப்படின்னு. இதை பற்றி அந்த பில் வந்துட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீட் பண்ணவங்களுக்கு மினிமம் 3 years இம்ப்ரிஸ்மெண்ட்டும் தென் ஃபைன் வந்துட்டு 1 கோடியும் வந்துட்டு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் வந்து வழிவகை இருக்குது. இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த பொங்கல் விழாவை விட்டு நிறைய வீர விளையாட்டுகள்லாம் நடத்துவாங்க. அதில் ஒன்று ஜல்லிக்கட்டுன்னு தெரியும், இன்னொன்று இந்த மாட்டு வண்டி பந்தயம். சமீபத்தில் தான் பொங்கல் விழா நடந்ததுனால அதை பற்றி நியூஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் அதற்கு அரசு வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் சரி சொல்லுது, இன்னொரு சில மாவட்டங்களில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் இல்லை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு மாட்டு வண்டி பந்தயத்திற்கு பொதுவான விதிமுறைகளை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. தென் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் மாற்ற வேண்டும். இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நியூஸ் இருந்தது. தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், கடைகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் பெயர் பலகைகள் வந்து அரசாணையில் குறிப்பிட்டவாறு இருக்கணும். முதலில் தமிழில் இடம்பெற வேண்டும், தொடர்ந்து ஆங்கிலத்திலும், அதுக்கப்புறம் அவங்கவுங்க தாய்மொழியிலும் கொடுக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா 5:3:2. ஸோ 5ங்கிறது தமிழில் இருக்கணும், 3 அந்த அளவு வந்துட்டு ஆங்கிலத்தில், 2 அப்படிங்கிறது அவங்கவுங்க தாய்மொழியில் இருக்கலாம். இதுதான் கவர்மெண்டோட அரசாணை. இதை பற்றி அவன் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. பட் அரசாணையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் கருப்பை வாய் புற்றுநோய் விரைவான நடவடிக்கை தேவை அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் பேஜில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம், அதோட வேக்சினும் பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல மத்திய அரசு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 9 to 14 வயது உள்ள பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொன்று ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க ஹிந்து தமிழில். பேசாமல் பேசும் திறன், எலன் மாஸ்கின் திட்டம் என்ன? ஸோ எலன் மாஸ்க் எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதிகமான அளவு வந்துட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து எதிர்கால திட்டங்கள்லாம் இந்த மைண்டில் சிப் வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இதனால் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும், என்னென்ன சவால்கள்லாம் வரும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க, நிதி பற்றாக்குறை குறைப்பு எளிதில் அடையக்கூடிய இலக்கா. இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாட்டோட நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.1% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வேளையில் 2025-26 இந்த நிதி பற்றாக்குறை ஜிடிபியின் 4.5% குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிதி பற்றாக்குறைனா என்ன, இந்த நிதி பற்றாக்குறையை அரசாங்கம் எப்படி ஈடுகட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்துட்டு தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நிதி பற்றாக்குறைனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, அரசாங்கத்தின் செலவினங்களை விட வருவாய் குறைவாக இருக்கும். ஸோ ஒரே லைனில் சிம்பிளாக முடிச்சிருக்காங்க, பட் ஒரு ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. தென் இந்த நிதி பற்றாக்குறையை அரசாங்கம் எப்படி ஈடுகட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதன்மையான கடன் பத்திர சந்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே எக்கனாமிக்ஸில் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லாமே இதில் அழகாக கொடுத்துருக்காங்க. தென் நிதி பற்றாக்குறை ஏன் கவனத்துக்குரியது,
அடுத்தது என்ன, அடுத்த பட்ஜெட்டில் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஹிந்துவில் இன்றைக்கி ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.